ஸ்ரேயான்னா கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் வசதிங்கிறாப்புல இல்லையோ? இப்போ இத்தனை நாள் என்ன சொல்லணும் வந்திருக்கான்? ஆரம்பத்துல நியதங்குரு கர்மத்துவம் கர்மஜாயோக்கிய கர்மணா, கர்மாங்கிறது அகர்மாவை விட உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில வரைச்சே ஸ்ரேயாந்திரவமயாது ஜாது ஞான யஜ்ய பரந்தபா, கர்மயோகம்ங்கிறது கையால காலால பண்றது, இதை விட ஞானம் ரொம்ப வசந்ததுன்னா இதுக்குத்தான் கீழே விஷயம் காட்டிவிட்டார். கர்மயோகத்தை விட ஞான யோகம் உயர்ந்தது நீங்க கண்ணு சொல்லல. திரவியமயமான ஒரு பகுதி கர்மபாகம், ஞானமயமான மற்றொரு பகுதி ஞான பாகம் ஒரே கர்மயோகத்துக்குள்ளே. இப்ப பார்ப்போமே, கடைசியில விஷயத்துக்கு வந்துருவோம். அர்ஜுனனை சண்டை போட வைக்கிறதுக்கு தானே சொன்னான். இதுல திரவியமயமான யஜ்யம்ங்கிறது யஜ்யமே சண்டை போடுறதுதான் அர்ஜுனை பொறுத்த வரைக்கும். இந்த யஜ்யத்துல திரவியமயம் இது குதிரையை ஓட்டுறது, யானையை ஓட்டுறது, வில்ல பிடிக்கிறது, அம்ப விடுறது, கொல்றது, இதெல்லாம் கர்ம பாகம், இதெல்லாம் திரவியமயமான யஜ்யம். இதுல ஞான பாகம் என்ன? எத்தனை அம்பு விட்டாலும் பீஷ்மர் போப்பறதில்லை, எத்தனை அம்பு விட்டாலும் துரோணர் போப்பறதில்லை. அவருடைய ஆத்மா நித்தியம். என் க்ஷத்திரிய வர்ணத்துக்காக நான் பண்றேன், என்னுடைய கிரகஸ்தாசிரமத்துக்காக நான் பண்றேன், கண்ணன் சொன்னாங்கிறதுக்காக பண்ணேன், இதுல இருக்கிற வெற்றி தோல்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது என்கிற ஞான யஜ்யம் இருக்கும் இல்லையோ? அப்ப ஒரே சண்டையில ஒரு கர்ம பாகம், சண்டையில ஒரு ஞான பாகம். கண்ணன் சொல்றதுன்னு இப்ப ஸ்ரேயான், அதிலே இந்த எண்ணத்தோட நீ சண்டை போட்ட பாரு அர்ஜுனா, அந்த எண்ணம் நீ குதிரை ஓட்டி சண்டை போட்டதை விட உயர்ந்தது. அப்ப ஸ்ரேயான் திரவியமயா யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப, ஞான யோகம் கர்மயோகத்தை விட வசந்ததுன்னு இப்ப கண்ணன் சொல்லல. ஒரே யுத்தத்துக்குள்ளே நீ பண்ணுகிற கர்ம பாகத்தை விட ஒரு எண்ணத்தோட யுத்தம் பண்ண பார், அந்த ஞான பாகம் உயர்ந்தது. எதனாலே? சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்தே, எல்லா அங்கங்களோட எல்லா விதமான கர்மங்களும் கடைசியா இந்த ஆத்ம சாட்சா்காரங்கிற ஞானத்துக்காகத்தானே அர்ஜுனா இத்தனை பாடும். இப்போ இது சென்று அதை கிட்டும். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை தாத்பர் சிந்துகையில தேசிகன் காட்டினார். நாம போய் கடகெடுத்தருக்கு போனோம். இன்னைக்கு ஒரு புடலங்கா வாங்கி வதக்கி சாப்பிடணும்னு ஆசை வச்சுப்போம். இறங்கி வந்து பார்த்தா தான் விஷயம் என்னன்னு தெரியும். இப்போ கடைக்கு போனேன், பச்சை புடலங்கா வாங்கிட்டு வந்துட்டு அதை வானலியில போட்டு எண்ணெய் சேர்த்து திருமாறி என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். இப்போ சார் வந்து கேட்டார், புடலங்கா தானே சாப்பிட போறீங்கன்னார். ஆமா, இன்னைக்கு புடலங்கா தான் கரியமுது சாப்பிடணும்னு அடிக்கிற ஆசை. அதுக்கு என்ன பண்ணிருப்போம்? புடலங்கா வாழ்ந்துட்டேன். சாப்பிட்டு விடுறதானேன்னார். அவன் சாப்பிடறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு விடுறதானேன்னார். சாப்பிடறதுக்கு தான் சாமி வாழ்ந்து இல்லையோ, சாப்பிட வேண்டியதானே, என்னதுக்கு பண்ணிட்டு இருக்கீர்னார். ஐயோ சாமி, அதெல்லாம் முடியாது, புடலக்காய பச்சை புடலங்காயா நான் வாழ்ந்திருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு தான் நான் பண்ணணும், பண்ணி புடலங்கா கரியமுது சாப்பிடணும், அது வேற இது வேறேன்னு உடனே சொன்னார். அப்ப எதுக்கு புடலங்கா வாழ்ந்தீர்னார். எனக்கு புரியல இவர் என்ன கேட்கிறாருன்னு. இப்போ சாமி, புடலங்கா வாழ்ந்தாத்தானே நான் புடலங்கா கரியமுது சாமிக்க முடியும்னு. எப்படி இதை சாப்பிட முடியாதுன்னு இல்லையோ, வேற எதையோ தானே சாப்பிட போறீர், அப்ப புடலங்காயே வாங்கியிருக்க வேண்டாமோ இல்லையோ? திரும்ப கேட்டார். எனக்கு என்ன புரியல இவர் கேட்கறது இல்லை என்னன்னா, புடலங்காயே இல்லாம புடலங்கா வதக்கல் எப்படி நாம சாப்பிட முடியும்? அவருக்கு என்ன புரியலன்னா, புடலங்கா தான் வாழ்ந்துட்டாரு, இவர் எதுக்கு வதக்கறாருங்கிறார். இந்த ரெண்டுத்துக்கு தான் எனக்கு அவருக்கு இப்ப வித்தியாசமே புரியல. ஆக வாழ்ந்தது ஒரு காய்கறி தான், அந்த காய்கறி அப்படியே நான் சாப்பிட முடியாது, அதை ஏதோ பண்ணி பரிபக்வமாக்கித்தான் என்னால சாப்பிட முடியும். பரிபக்வமா எடுத்து வேற ஒன்ன சாப்பிடுறேனேங்கிறதுக்காக இது வேண்டவே வேண்டாமேன்னு என்னால சொல்லவும் முடியாது. இப்போ ஆனா சாப்பிடுறது வாழ்ற சேவும் புடலங்காதான், சாப்பிட சேவும் புடலங்காதான், ரெண்டும் புடலங்காதான். இப்ப வேற நிலை, அப்ப வேற நிலையோ இல்லையோ? அதே போல நடுவுல நாம சமைத்தது தளிக பண்ணத கர்மயோகம்னு வச்சுங்கோ. பச்சை புடலங்கா வாழ்ந்தமோ இல்லையோ, அது சாமானிய ஆத்ம ஞானம்னு வச்சுங்கோ. சாதாரணமா ஜீவாத்மா தேகத்தை காட்டிலும் வசந்தவன், ஜீவாத்மா நித்யன், ஜீவாத்மா ஆனந்தமயன், ஞானமயன், இப்படிங்கிற ஆத்ம ஞானம் தான் போய் பச்சை காய்கறி நான் வாழ்ந்தது. அந்த சாதாரண ஆத்ம ஞானத்தோட கர்மயோகத்தை நான் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் தளிக பண்ற ஆப்பலே, எண்ணெயை குத்தினோம், வதக்கினோம், தளிக பண்ணும். அது பரிபக்வமான நிலைக்கு வெளியில வருதோ இல்லையோ, அப்ப அதே ஆத்ம ஞானம் என்ன ஆகும் தெரியுமா? ஆத்ம சாட்சா்காரமா ஆயிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த கர்மயோகத்திலே ஆத்ம சாட்சா்காரம் எதை சொல்றான்னா, ஆத்ம சாட்சா்காரத்துக்கு எங்கேயோ ஆகாசத்துல போய் தேட வேண்டாம். சாதாரண பகவத் சேஷபூதன் ஜீவாத்மா, ஞானமயன் ஜீவாத்மா, ஆனந்தமயன் ஜீவாத்மா அப்படிங்கிற எண்ணத்தோட என் கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தால் இப்ப எது முக்கியம்னு பாருங்க. சாமானிய ஆத்ம ஞானம் நிச்சயமா வேணும். புடலங்காய் இல்லாம தளிகையே ஆரம்பிக்க முடியாது. கர்மயோகம் இல்லாட்டா பச்சை காய்கறி சாப்பிடணும், கண்டிப்பா அதையும் என்னால பண்ண முடியாது. பண்ணி முடிச்சுட்டு ஆத்ம சாட்சா்காரம் இல்லைன்னா தளிகை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான், முடிவே இல்லாத போடும். தளிகைக்கு ஒரு முடிவு வந்துதான் ஆகணும். அப்ப இது 1 2 3 தேவை நிச்சயமா எடுத்தோம் இல்லையோ. பச்சை புடலங்காயம் தேவை, தளிகை பண்றதும் தேவை, ஆக்கப்பட்ட புடலங்காயம் தேவை, சாப்பிடுறதும் தேவை. எல்லாத்த விட 4வது ரொம்ப முக்கியம். இத்தனை மட்டும் வச்சுட்டு போட்டோம்னா 4வது சாப்பிடறது முக்கியம் இல்லையோ. அதனால முதல்ல வாங்கிட்டு வந்தது சாமானிய ஆத்ம விஷய ஞானம். அதை வச்சுட்டு கர்மயோகத்தை பண்ண ஆரம்பிச்சேன்.
அப்ப இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். நான் கர்த்தாவல்லன், என்னுடைய கர்மா அல்ல, எந்த பலத்துக்கா பண்ணல, இந்த புடலங்காயோட சேர்ந்து சேர்ந்து இப்ப தளி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுவே பக்குவம் 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 ஆச்சு. இப்ப நன்னா ஆன தளிகையான புடலங்கா கையில கிடைச்சது. எதுன்னு கேட்டார், அதான் ஆத்ம சாட்சா்காரம். இதே ஆத்ம ஜானம் தான் அப்ப ஆத்ம சாட்சா்காரம் ஆகும். இது ரெண்டு கட்டான நிலைமையில இருந்தது, அது பக்குவமான நிலையில இருந்தது. இவ்வளவுதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இந்த ஆத்ம ஜானம் ஸ்திரீகரிக்கப்படுகிறது இல்லையோ, ஒரு நிச்சய புத்தியா இறங்கிடுமே. இனிமே அசைச்சாலும் அசையாது. கீழே இருக்கிற புடலங்கானா சாப்பிடறதுக்கு முடியாது. ஆனா இப்ப இருக்கிறது என்ன, அதாவது கர்மயோகத்தால பக்குவம் பண்ணப்படாத ஆத்ம ஜானமாக இருந்தால் அதை சுவைக்க முடியாதுன்னு அர்த்தம். கர்மயோகத்தால பக்குவம் பண்ணப்பட்ட ஆத்ம ஜானம், அதுதான் ஆத்ம சாட்சா்காரமாக பரிபக்குவ நிலை அடைகிறது. அதை கண்ணன் இந்த ஸ்லோகத்துல சாதித்தான். ஸ்ரேயான் திரவியமயாது யஜ்ஞாது ஞான யஜ்ஞா பரந்தப. இந்த திருஷ்டாந்தத்தெல்லாம் தயவு செய்து மறந்து போடுங்க வெளியில போறதுக்குள்ளே. இது ஏதோ மனசுல வாங்க, இதெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் நான் இந்த மாதிரி வெளியில வந்து சொன்னேன்னாலே எங்க பெரியவா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டான். இதை சொல்றதுக்கு அவ அனுப்புறதும் இல்லை. இருந்தாலும் வேற வழி இல்ல, புரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் பேசணுக்குமே தவிர வியாக்கியானத்துல இதெல்லாம் கிட்டக்க போக கூட மாட்டான். அவா சொல்ல வந்த விஷயம் ஆத்ம ஜான சாமானிய ஜானம் பரிபக்குவமா கர்மயோகத்தால் ஆக ஞானாகாரமா பாரு, தெரிஞ்சுக்கோ, முடிச்சுட்டு போடுவா, அவ்வளவுதான். இது இந்த நாள்ல புரிய மாட்டேங்கிறதுக்காக இத்தனையும் சொல்றமே தவிர, அதனால இங்கேயே விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடுத்து புரிஞ்சுபடுத்துனா திருஷ்டாந்தத்தை விட்டுடுங்க. இது என்ன ஆயிடும்னா, ஆத்ம ஜானத்தை விட்டுடுவா, சொன்னத்தை விட்டுடுவா, கடைசியில ஒரு நாளும் வானொலி ஏத்தச்சே பண்ணது மட்டும் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும். தயவு செய்து அதை மறந்துருங்கோ, இதை மட்டும் ஞாபகத்திலே கொண்டால் போதும். ஆக ஸ்ரேயான் திரவியமயாது யஜ்ஞாது ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. ஆக கடைசியிலே இதெல்லாம் போய் ஞானத்துல தானே சேர போறது அர்ஜுனா. அதனால இது ஞான பாகத்தையே உயர்ந்ததாக கொள். இப்ப வாழ்ந்து வந்த காய்கறியை விட பண்ணினது தானே முக்கியம். பண்றதை விட ஒருத்தர் நல்லா தான் பண்ணார், பண்ணு ஆனத்தை இப்ப சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டேன். திரும்ப 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 ஒருத்தர் வந்து என்னன்னா பண்ணேன், எவ்வளவு அழகா பண்ணேன், கட்டப்பட்டு பண்ணேன், பண்ணுட்டீர் சாப்பிட்டு இருக்கேன் இல்லையோ. இப்ப சாப்பிட அனுபவத்தை பாப்பீரா, பண்ணேனேண்டா. அந்த மாதிரிதான் ஆத்ம சாட்சா்காரத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா கர்மயோகத்தை பத்தி அப்புறம் கவலையப்பட மாட்டான். ஏன்னா தடி பண்ணது முடிஞ்சு போச்சு இல்லையோ. அதனால ஆத்ம சாட்சா்காரம்ங்கிற பரிபக்க நிலைக்கு போனால் கீழே இருக்கிறது அது வரைக்கும் தளிகே மறந்து போட முடியாது. கர்மயோகத்தினால தானே இத்தனையுமே நாம் அடைந்துள்ளோம். ஸ்ரேயான் திரவியமயாது யஜ்ஞாது ஞான யஜ்ஞ பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே என்று கர்மயோகத்துக்குள்ள அடங்கின ஞான பாகத்தின் ஏற்றம் அந்த உயர்த்திய சாதித்தான் கண்ணன் 33வது ஸ்லோகத்தாலே. அதுக்கு மேலே இந்த மாதிரி பரிபக்குவத்தை நான் எங்க போய் அடைஞ்சிக்கலாம்னு கேட்டான் கண்ணன். கொஞ்சம் நாழி பண்ணணும் இல்லையோ, பண்ணப்புறம் தானே கிடைக்கும். திடீர்னு இந்த கண்ணன் பாட்டுக்கு 700 ஸ்லோகம் 1/2 மணியில சொல்லி முடிச்சுட்டு இவன் கிளம்பி போட்டானா பரிபக்குவமா ஆறதுக்கு நாளாகும் இல்லையோ. அது வரைக்கும் நான் யார்கிட்ட போய் கேட்டுக்கிறதுன்னு இப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம்னு வச்சுன்னு கண்ணன் பதில் சொல்றான். இருக்கா அர்ஜுனா, பல மகாத்மாக்கள் உனக்கு உபதேசிக்கிறதுக்கு இருக்கா. நான் சொன்னேங்கிறதுக்காக கேட்டுன்னு விட்டுடாதே. பீஷ்மாச்சாரியர் இருக்கார், துரோணர் இருக்கார், சங்கர், திரவிடர் போன்றான மகாச்சாரியர்கள் அத்தனை பேர் உபதேசிச்சிருக்கார். வசிஷ்டர் உண்டு, விஸ்வாமித்தர் உண்டு, ஆழ்வார்கள் 11 உண்டு, ஆச்சாரியர்கள் உண்டு. நான் சொன்னேங்கிறதுக்காக நீ கேட்டுக்க வேண்டாம். இந்த பெரியோர்களிடத்துல போய் விழுந்து விழுந்து சேவித்து கேட்டுக்கொள். என்ன தான் சொன்ன அர்த்தத்தை நிறைய பேரிடத்துல கேட்டுக்கோ. நான் சொன்னேங்கிறதுக்காக நீ கேட்டுக்க வேண்டாம். என்ன இந்த ஸ்லோகத்திலே திறந்த மனசோட பூர்வாச்சாரியர்களுடைய பெருமையை உரைக்கிறான் கண்ணன். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவ தரிசனா. ஞானிகள் இருக்கா அர்ஜுனா, போய் கேட்டுக்கோ. எங்கிட்ட கேட்டுதோன்னு நினைச்சுக்காதே. எனக்கு தத்துவம்னு பேரு, ஞானிகளுக்கு தத்துவ தரிசிகள்னு பேரு. தத்துவம்னா உண்மை பொருள், பெருமான் தான் உண்மை பொருள். தத்துவ தரிசி யார் தெரியுமா? உண்மை பொருளை உண்மையா கண்டவன் இருக்கானோ இல்லையோ. கண்டவன் இல்ல, கண்டவன். கண்ணால பார்த்தவனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உண்மை பொருளை உண்மையா பார்த்தவன் தான் கண்டவன். அவனை தத்துவ தரிசின்னு சாதிக்கிறான். தத்துவோபதேசத்தை விட தத்துவ தரிசி வச்சனை என்னைக்குமே உயர்ந்தது. பெருமானே இறங்கி வந்து உபதேசம் பண்ணா கூட நம்ம சம்பிரதாயத்துல அதை உயர்ந்ததா ஒத்துக்க மாட்டான். அதை விட ஆச்சாரியனுடைய உபதேசம் தான் உயர்ந்தது. கண்ணனே சொல்லி கொடுத்தான் பாருங்க. நான் சொன்னது இருக்கட்டும், விட்டுட அர்ஜுனா, ஓ தத்துவதரிசிகள் இடத்துல கேட்டுக்கோ. இதே விஷயத்தை தான் தர்மபுத்திர இடத்துல சொன்னான். பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி. யுதிஷ்டிரா 10வது நாள் யுத்தம். பீஷ்மர் அடிபட்டு கீழே விழுந்துட்டார், சரதல்பத்துல கிடக்கிறார். யுதிஷ்டிரனை பார்த்து கண்ணன் சொல்றான், ஓடு, அவர் இடத்துல போய் நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டுனுடு. அவருக்கு பிராணம் படுத்துனா உலகத்துல ஞானமே அஸ்தமித்து போகும். யுதிஷ்டிரா போய் கேளுன்னா. தர்மபுத்திரனுக்கு ஒரே சந்தேகம், இவன் தானே 10 நாளைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கீதா சாஸ்திரம் கொடுத்தான், இவன் இருக்கச்சே ஞானம் போயிடுமான்னு கேட்டான். யுதிஷ்டிரன் பதில் சொல்லிட்டான், எங்கிட்ட ஞானம் சம்பாதிக்க வராதே அர்ஜுனா, அதுக்குன்னு ஆள் உண்டு. பெரியோர்களிடத்துல தான் நீ ஞானத்தை சம்பாதிக்கணுமே தவிர, என்னமோ வந்தேன் நீ எனக்கு நண்பன்கிறதுக்காக கேட்டாய் சொல்லிட்டேன்.
ஆனா நான் இல்ல உபதேசம் பண்ணுவதற்கு ஆள், அதற்கு ஆச்சாரியனே ஆளென்னு. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் தத்வித்தி. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள். எந்த ஞானத்தை? கீழேந்து இத்தனை உபதேசம் பண்ணி வந்திருக்கேனே அந்த ஞானத்தை அறிவாய். எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரணிபாதேன திருவடியில விழுந்து சேவிச்சு சேவிச்சு கேள். பரிப்பிரஷ்னேன சுத்தி சுத்தி நின்னு கேள். சேவையா அவர் திருவடிகளுக்கு 1 வருஷம் கைங்கரியம் பண்ணிக்கள். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. அப்படி கேட்டியானா உன் சேவையாலே ஆனந்தப்பட்டு உபதேக்ஷந்தி தே ஞானம். அந்த கர்மயோகத்தை, ஞான யோகம் இருக்கு கர்மயோகத்துக்குள்ளே, ஞானாகாரமான கர்மயோகத்தை, ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகத்தை தே ஞானம் உபதேக்ஷந்தி. உனக்கு நன்னா ஆசதீர உபதேசம் பண்ணுவர்கள் ஞானினகா, ஞானிகள், தத்துவ தரிசினகா, தத்துவத்தை உண்மையா பார்த்தவா. அப்ப நாம போய் எப்படி கேட்கணும்? ஆச்சாரிய இடத்திலே தத்வித்தி பிரணிபாதேன விழுந்து சேவிச்சு சேவிச்சு கேட்கணும். பரிப்பிரஷ்னேன அவரிடத்துல சுத்தி சுத்தி நின்னு கேட்கணுமா? பரிப்பிரஷ்னம்னா வைக்காத அழகா காட்டினார். நேர நின்று ஆச்சாரிய இடத்துல கேள்வி கேட்க கூடாது, பின்னாடி நின்னு கேட்க கூடாது, பக்கத்துல இருந்து தான் கேட்கணுமா. நேர இருந்து கேட்டா அவருக்கு சமம்ங்கிற புத்தி வந்துருமா, கேட்க கூடாது. பின்னாடி இருந்து கேட்டா திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து எவ்வளவு கட்டப்படுவார் ஆச்சாரியன், கூடாது. பக்கத்துல இருந்து தான் கேட்கணும். அதனால அருகில இருந்து கேட்கறது பார்ஸ்வத்திலே பரிப்பிரஷ்னம்னார். அடுத்த அழகான அபுதம் காட்டினார். நாம கேட்கச்சே எனக்கு தெரியுங்கிற எண்ணத்தோட அவரை பரீட்சை பண்றது கேட்கவே கேட்காதே. உண்மையா தெரியாதுங்கிற எண்ணத்தோட அவரை கேள். அடுத்தது சந்தேகம் தீர்ற வரைக்கும் கேள். ஆக்ரஹத்தோட கேட்கவே கேட்காதே. இதெல்லாம் பரிப்பிரஷ்னத்துக்கு அர்த்தம். தத்வித்தி பிரணிபாதேன சேவிச்சு கேளு, பரிப்பிரஷ்னேன சுத்தி நின்னு கேளு, சேவையா 6 மாசம் 1 வருஷம் கைங்கரியம் பண்ணி கேளு. இது தினம் கேட்க வேண்டிய முறைன்னா இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கான்னு அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. கண்ணன் சொன்னா எதெல்லாம் நீ கேட்கலையோ அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு விட்டான். நீ எந்தெந்த வழியில என்கிட்ட கேட்கலையோ அப்படி எல்லாம் கூடாதுங்கிறதுக்கு தான் அர்ஜுனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நீ சேவிக்கும் இல்ல, என் பக்கத்துல நின்று கேட்கல, எனக்கு கைங்கரியம் பண்ணல, ஆனா சொல்லிட்டு இருக்கேன் பாரு. இந்த மாதிரி மட்டும் பெரியோர்கள் இடத்துல கேட்டுவிடாதே. என்கிட்ட கேட்காப்பல இன்னொருத்தன் இடத்துல போய் கேட்டுவிடாதே. நீ மேல உட்காந்து என்ன கீழே உட்காத்தி வச்சிருந்து உன் காலி என் தோல்ல பட்டு இருக்கு, இப்படி நான் உனக்கு உபதேசம் பண்ணிருக்கேங்கிறதுக்காக போய் கேட்டுவிடாது அர்ஜுனா. பெரியோர்கள் உனக்கு சொல்ல மாட்டான். நான் ஈஸ்வரன், எனக்கு எதுவும் சகித்துக் கொள்ள வேண்டிய தேவை, ஆனா பெரியோர்கள் பண்ண மாட்டான். பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவ தரிசினா. தத்துவ தரிசி இடத்துல போய் கேளு, அவர்கள் உனக்கு கொடுப்பார்கள், ஞானம் பெறலாம். பகுபியா ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் பகுஸ்ரோதவ்யம். நிறைய கேட்கணும், நிறைய பேர் இடத்துல கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும். ஒரு தடவை கீத கேட்டமேனு விட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ நிறைய பேர் இடத்துல நிறைய தடவை நிறைய கேட்டாலே நிக்கிறது காட்டும். அதனால போய் மறுபடியும் அவர்களிடத்துல கேளுன்னு 34வது ஸ்லோகத்திலே இந்த பக்குவத்தை வளர்த்துக்கிறது என்ன வழின்னு சொல்லிட்டான். கேட்கத்தான் வளரும்னுட்டான். அதுக்கப்புறம் 35வது ஸ்லோகத்தாலே யஜ்ஞாத்வா ந புனர்மோகத்துவம் யாஸ்யசி பாண்டவ. அதாவது ஆத்ம சாட்சா்காரம்ங்கிறத எப்படி இருக்கும்னு சாதிக்கிறான் கண்ணன். யஜ்ஞாத்வா சாட்சா்காரத்தை அடைஞ்சுட்டா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ. மறுபடியும் உனக்கு இந்த ஏற்கனவே ஏற்பட்ட மயக்கம் ஏற்படாது. என்ன மயக்கம்? சண்டை போட மாட்டேன் தேகாத்மாபிமானத்தோட பேசினியோ இல்லையோ, அம்பு போட்டா இவாளுக்கு பிராணம் போடுன்னு பேசினியே, அந்த மயக்கம் திரும்ப வராது. ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சுட்டா மறுபடியும் தேகாத்ம பிராந்தி வராது. ஒன்னு ஆக ந புனர்மோகமேவம் யாஸ்யசி பாண்டவ. ஏன பூதான் நசேஷேன, உன் பார்வை இந்த மாதிரி ஆயிடும். எந்த மாதிரி? ஏன பூதான் நசேஷேன திரக்ஷசி ஆத்மனி. ஒன்ன போலவே எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். பூதான் நசேஷானி, பூதங்கள் ஒத்தர் கூட மெச்சம் வைக்காமல் ஒன்ன போலவே பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதோட மட்டும் இல்ல, திரக்ஷஸ் ஆத்மன் அன்னதோ மயி, எல்லாரையும் என்னையாகவும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். தன்னை கண்ணனை சொல்லிட்டான், தன்னைங்கிறத அர்ஜுனனை சொல்லிட்டான். யார பார்த்தாலும் நானும் ஆத்மா இவனும் ஆத்மா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். யார பார்த்தாலும் நானும் பிரம்மத்துக்கு சரீரம் இவனும் பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். யாரோ தன் கர்மயோகத்தை ஞானாகாரமாக பார்க்கிறானோ தனக்கு மத்த பேருக்கு வித்தியாசமே பார்க்க மாட்டான். எல்லாரையும் ஒன்னா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுடுவான். அதே போல எல்லாரையும் பிரம்மாத்மகமாகவும் பார்ப்பன். ஐத்ததாத்ம இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இது ஒரே திருஷ்டாந்தம். சுகபிரம்மம் வேதவியாசருடைய பிள்ளை விட்டுட்டு போயிட்டார். அவருடைய அப்பாவோட இருக்காமல் தான் காட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்போ இவருக்கு புத்திரேதி விரககாதர ஆஜுஹாவ. தன்னுடைய புத்திர சோகத்தால வேதவியாசர் கூப்பிடுறார். பிள்ளாய் வாவான்னு கூப்பிட்டார். அந்த பிள்ளை திரும்பியே பார்க்கல. ஆனா பக்கத்துல இருக்கிற தரவோபிநேது ஸ்தம் பிரபரஜந்தம் முனிவேதம் சொல்லுவார்கள். அந்த பக்கத்துல இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் தாப்பினாரே அப்படின்னு திரும்ப கூப்பிட்டுதான். சுகாச்சாரியரை பார்த்து பிள்ளைன்னு கூப்பிட்டா அந்த சுகர் திரும்பியே பார்க்கல. இப்போ
அவரை தவிர அங்க பக்கத்துல சுத்தி இருந்த மரம் செடி கொடி எத்தனை இருந்திருக்குமோ அது அத்தனையும் திரும்ப வியாசரே என்ன கூட்டியறியான்னு தான். சுகரை கூட்டா மரம் திரும்பி சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? மரத்தையும் தன்னதையும் ஒன்னா பார்த்துட்டார் சுகர்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவருக்கு ஆத்ம ஞானம் கை வந்திருந்து சொல்லியோ. சுகரை பத்தியும் வியாசரை பத்தியும் கதை சொல்லுவார். 2 பேரும் ஒரு ஆத்தங்கரை ஓரமா போயிருந்தா. 10 பெண்கள் குளிச்சிருந்தா அந்த ஆத்தங்கரையில. வேதவியாசர் ரொம்ப விருத்தர், குறைச்சி எல்லாரும் இழுத்து மூடினுட்டார். அவர் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அவர் தாண்டி போயிட்டார். சுகாச்சாரியர் வயசு 16, கட்டிளங்காலை, யாரும் எதையும் பொத்திக்கல, அப்படியே விட்டுட்டார், தாண்டி போயிட்டார். வேதவியாசர் அந்த எனக்கு ஆச்சு வயசு 150, எங்கிட்ட என்னமோ இந்த மாதிரி மறைச்சு மறைச்சுண்டா, இந்த பிள்ளை 16 வயசு பிள்ளை வரான், ஒண்ணுமே மறைச்சுக்கலையே, ஏன் இந்த மாதிரி மாறுபட்டு நடக்கிறா? திரும்ப வந்தார் வேதவியாசர். பெண்கள் அவளை பார்த்து கேட்டார், இப்ப நான் போறச்சே மூடி மறைச்சுக்கலே, என் பிள்ளை போறச்சே மறைச்சின்றீள், ஏன் என்ன வேறுபாடு எங்கிட்ட கண்டீள்னார். அவ அழகா ஒத்தி பதில் சொன்னா, இந்த கேள்விய நீர் தான் வந்து கேட்கறீரே தவிர உன் புள்ள கேட்கலையேன்னா அவள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க மறைச்சுண்டோமோ இல்லையாங்கிற வித்தியாசம் கூட உமக்கு தான் தெரிஞ்சிருக்கே தவிர உம பிள்ளைக்கு தெரியவே இல்லை, போயிட்டான் பத்திரான்ட்டார். அதான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் ஒருத்தனுக்கு கை வந்துடுத்துன்னா பரிபக்குவமான நிலை சாட்சா்காரத்தை அடைந்தால் அவன் தன்னிலும் மற்ற பேரிலும் வேறுபாடு பார்க்கறது இல்லை, எல்லோரையும் பிரம்மாத்மகமாக பார்க்கிறான். கண்ணன் சாதித்தான். ஏன பூதான்ய சேஷேன திரக்ஷசி ஆத்மன்யதோ மயி அபிச்சேதசி பாபேப்யா. அதுக்கு மேலதான் ஞானமானது வளர வளர நடக்கிற நன்மையை தெரிவிக்கிறான். ஒருவேளை நீ நிறைய பாபங்களை பண்ணினவனாக இருந்தாலும் இந்த பாபங்கள் அத்தனை ஞானமானது எரித்து முடித்து விடும். எத்தனை பாபம் வேணா நீ பண்ணியிருந்திரு. அபிச்சேதசி பாபேப்ய சர்வேப்யா பாபகிருத்தமஹ பாபேப்யா சர்வேப்யா. உலகத்துல நிறைய பாபம் பண்ணவான்னு இருக்கானோ இல்லையோ, அவ எல்லாத்த விட பாபகிருத்தமஹ, நீ ஒசத்தியா அதிகமா பாபம் பண்ணவனாவே இருக்கட்டும். அபிச்சேதசி அப்படியே பாவம் பண்ணவனாக இருந்தாலும், அபிச்சேதசி பாபேப்யா சர்வேப்யா பாபகிருத்தமஹ, உலகத்திலேயே கொடியவனை காட்டிலும் நீ கொடியவன், அத்தனை பாவம் பண்ணிருக்கிறதாவே வச்சுப்போமே. அது எப்படி போகும் தெரியுமா? சர்வம் ஞானப்ளவேன இவ விருஜினம் சந்தரிஷசி. நீ உனக்கு இப்ப ஞானம் வந்திருக்கு பாரு, அந்த ஞானத்தையே ஒரு ஓடமா வச்சுக்கோ. சர்வம் விருஜினம் சந்தரிஷசி, பாபக்கடலை அந்த ஓடத்தை கொண்டு கடந்து விடலாம். உனக்கு இப்ப ஏற்பட்டதே கர்மயோகத்தை உள்ளடங்கி இருக்கிற ஞானம். அந்த ஞானத்தாலே அதையே ஓடமா வச்சிருந்து உன்னுடைய பாபக்கடலை கடந்து விடலாம். எத்தனை பாபம் இருந்தாலும் கவலைப்படாதே. விருஜினம் சந்தரிஷதி, விருஜினம்ங்கிறது பாபக்கடல், சர்வம் விருஜினம்னு எல்லா பாபத்தையும் சந்தரிஷதி நீ தாண்டி விடலாம்னு சாதித்தான் கண்ணன். உடனே அந்த ஸ்லோகத்துல ஒரு சந்தேகம் வந்துடுத்து. ஓடத்தை வச்சுன்னு பாபக்கடலை தாண்டலாம் நான் இல்லையோ, கடலை தாண்டினவா திரும்ப கடலுக்கு வரலாமே, தப்பில்லையே. அது மாதிரி நான் இந்த பாபக்கடலை தாண்டிட்டு திரும்ப பாவத்துக்கு வந்துடுவேனோ? அர்ஜுனனுக்கு முதல் சந்தேகம் வந்தது. அடுத்து சொன்னா அப்படியே தாண்டலான்னு சொன்னாய் வாஸ்தவம் தான். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிருக்கு? நாபுக்தம் க்ஷியத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி, கோடி கோடி ஆண்டு பிராயச்சித்தம் பண்ணாலும் இந்த கர்மாக்கள்லாம் அவ்வளவு சுலபத்துல தீராதுன்னு சொல்லியிருக்கு. நீ என்னமோ திடீர்னு ஒரு ஞானம் வந்துருச்சுன்னா மொத்தமும் போயிடுங்கிற, ரெண்டு எனக்கு புரியலையேன்னு கேட்டா அர்ஜுனன். இப்போ அப்ப முதல் சந்தேகம், பாப்பக்கடலை தாண்டிவிட்டா திரும்ப ஒரு வேளை கடலுக்கு வந்துருவேனா? ரெண்டாவது, இத்தனை கடலும் ஒரு வினாடி ஞானம் வந்துடுத்துன்னா போயிடுமான்னு இந்த சந்தேகத்தோட அர்ஜுனன் கேட்க உதாரணத்தையே மாத்தி விட்டான் கண்ணன். இப்போ ஏற்கனவே சொன்ன ஓட உதாரணத்தை சொன்னால் சந்தேகம் வந்து சொல்லு, உதாரணத்தை மாத்திட்டான். விறகு கட்டைய கொண்டு போய் அக்னியில போட்டா எரிச்சிரும் இல்லையோ? அர்ஜுனா, உன்னுடைய ஞானத்தை அக்னியா வச்சுக்கோ, உன் பாபங்களத்தினி விறகு கட்டையா வச்சுக்கோ, எரிச்சிரும்னுட்டான். இப்ப எரிச்சான அந்த சந்தேகம் வராது. ஏன்னா எரிச்சத்தை திரும்ப கொண்ட முடியாது இல்லையோ? பாபக்கடலா இருந்தா கடந்தா திரும்ப வரலாம். இப்ப எரிச்சு விட்டா திரும்ப வர்றதுக்கு வழி கிடையாது இல்லையோ? திருட்டாந்தத்தை மாத்திட்டான். யதேதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்ம சாத்குருதே அர்ஜுன ஞானாக்னிஹி சர்வகர்மாணி பஸ்ம சாத்குருதே ததா யதா ஏதாம்சி சமித்தஹா அக்னிபிர் பஸ்ம சாத்குருதே. விறகு கட்டைய கொண்டு போய் அக்னியில இட்டால் பஸ்ம சாத்குருதே அர்ஜுன, எப்படி பஸ்மம் பஸ்மமாக ஆக்கி விடுமோ ஞானாக்னிஹி, அதே போல ஞானம் என்னும் கொழுந்து விடும் அக்னி. ஞானாக்னிஹி சர்வகர்மாணி, எல்லா கர்மாக்கள் நீ சேர்த்து வச்சிருக்கே பிராச்சீன கர்மா, அத்தனை கர்மாக்களையும் பஸ்மசாத் குருதே, அது தீயிலிட்ட தூசு போலே உருமாய்ந்து போகும். அண்டாள் மாயனை மண்ணு வடமுதரமைந்தனை தூய பெருநீர் இருமர்த்துறவனை அயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் திந்திக்க தூமலர் தூவித்தொழுது தீயினில் தூஷாகும் செப்பு. மாயனை தாமோதரனை செப்பு, எல்லா பாபங்களும் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். ஞானாகிரிஹி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே, ஞானம்ங்கிற அக்னி அத்தனையும் தொலைக்கும். அப்ப இரண்டாவது அர்த்தம் என்ன? முதல் அர்த்தம் ஓடத்துல தாழ்னா திரும்பி வருவோமே, அக்னி திருட்டாந்தத்துல அந்த சந்தேகப்படுது. ரெண்டாவது என்ன? மொத்தத்தையும் சேர்த்து ஒரே ஞானம் அழிக்குமான்னா, ஏன்னா நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேனோ இல்லையோ, ஒரு ஞானம் அழிக்குமான்னார். ஆமா, ஒரு தடவை அக்னியை கொளுத்திவிட்டு ஒரு விறக போடு,
அதனாலே வளரும். இன்னொரு விறக போடு, அதனாலே வளரும். உன் ஞானம் இப்ப எப்படி வளர போறது தெரியுமா அர்ஜுனா? வேற ஏதோ விறக போட்டு வளர போறதுன்னு நினைச்சுக்காதே. நீ சேர்த்து வச்சிருக்கிற கர்மாவை அதுல போடுற